யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே என்ற வார்த்தை தான் அது. இந்த தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எல்லாமே மாறலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும். நீங்கள் எந்தவிதமான சூழ்நிலைகளில் இருந்தாலும், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆகியவைகளால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் எல்லா விதமான துயரங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து உங்களை சமாதானமாக வாழ வைப்பார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஜெபம். இயேசுவே, என்னுடைய பயத்தை போக்கும், எனக்கு சமாதானம் தந்து என்னை ஆசீர்வதியும். ஆமேன். Thanks for watching. Like, share, subscribe.